அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் க்ளோனோ அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ அது தேவையில்லை. வாட்ஸ்அப்லேயே அந்த 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதும் அக்கௌண்ட்ஸ் போங்க. அக்கௌண்ட்ஸில் ஆட் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. நம்ம ஆஸ் யூஸ்வல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதே தான். ஸோ இந்த மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சுவிட்ச் அக்கௌண்ட்ஸ் மூலியமா வந்து உங்கள் 2 அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது முன்னாடி நம்ம ஃபோட்டோஸை மட்டும் தான் ஒன் டைம் வியூ ஆப்ஷன் மூலியமா செட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜிங் வந்து நீங்கள் ஒன் டைம் வியூ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னப்பா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு 100 கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் வந்து ஒன் டைம் மட்டும் தான் வியூ ஆகும். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி நம்ம சேட்ஸை மட்டும் தான் பின் பண்ணி வச்சிருப்போம். இப்போ பர்டிகுலராக ஒருத்தருக்கு அனுப்புற மெசேஜ் நம்ம பின் பண்ணி வைக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜை பண்ணுங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி பின்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது பின் பண்ணுங்க. அது பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 டேஸா 24 ஹவர்ஸா 30 டேஸா. ஸோ இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் வந்து அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸில் போங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ்ன்றது இருக்காது. இப்போ வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்து ஓடிபி நமக்கு வந்து டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வெரிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இமெயிலுக்கும் ஓடிபி வரும். ஸோ அது மூலிமா வந்து ஈஸியாக நம்ம அந்த கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பாஸ் கீஸ், அதே அக்கௌண்ட் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே பாஸ் கீன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் கீ கிரியேட் ஆகும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அன்லாக் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது மூலமாக போய் ப்ரௌஸ் நம்ம டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பட்டதாரி பயிலுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.